குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்குறோம் அப்படின்னா சிலிக்கான் டெட்ராக்ளோரைட் அப்படிங்கிற மாதிரி டாபிக் பார்க்கலாம். அது எப்படி ப்ரிப்ரேஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். சிலிக்கான் டெட்ராக்ளோரைட் SiCl4. சிலிக்கான் 4 பேர் டெட்ரா, Cl பேர் குளோரைட். எப்படி ப்ரிப்ரேஷன் பண்ணுறோம்? சிலிக்கான் டெட்ராக்ளோரைட் கேன் பி ப்ரிப்பேர்ட் பை பாசிங் ட்ரைக்ளோரின். ட்ரைக்ளோரின்னா ஈரம் இல்லாத குளோரின் ஓவர் அண்ட் intimate mixture of silica and carbon by heating to 1675 Kelvin in porcelain tube. ஒரு போரோசிலின் டியூப்பில், அதாவது ஒரு பீங்கான் குழாய், போரோசிலின் அப்படின்னா பீங்கான் குழாய். இந்த பீங்கான் டியூப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சிலிக்கா அப்படின்னா SiO2 சாண்ட், மணல் இருக்குல்ல, மணலுக்கு பேர் தான் கெமிக்கல் ஃபார்முலா என்னன்னு கேட்டால் SiO2 மணல். அதுதான் வந்து SiO2. அதனுடைய கெமிக்கல் ஃபார்முலா என்னென்னு கேட்டால் SiO2. அது ஒரு பீங்கான் குழாயில் எடுத்துக்கிறோம். நம்ம எடுத்துக்கிட்டு அது கூட நம்ம வந்து கார்பன் அப்படின்னா கறி நம்ம ஆட் பண்ணுறோம். கார்பனை 2 மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அப்போ சிலிக்காவையும் கார்பனையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு பீங்கான் பாத்திரத்தில் போரோசிலின் டியூப்பில் SiO2வையும் அண்டு கார்பனையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அதன் மீது என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் ட்ரைக்ளோரின், உலர்ந்த ட்ரைக்ளோரின் Cl2 நாம் இதன் மீது பாஸ் பண்ணுறோம். பாஸ் பண்ணும்போது இதெல்லாம் ரியாக்ட் ஆகி நமக்கு என்ன கிடைக்குன்னா சிலிக்கான் டெட்ராக்ளோரைட் அப்படிங்கிற காம்பவுண்ட் நமக்கு கிடைக்குது. அப்புறம் என்ன காம்பவுண்ட் வருதுன்னா கார்பன் மோனாக்சைடு காம்பவுண்டு நமக்கு வெளியே வருது. எப்படி பேலன்ஸ் பண்ணுறது பாருங்கள். SI இங்கே 1 டைம் இருக்குது, ஒரு டைம். Cl இங்கே எத்தனை டைம் வச்சுருக்காங்க? 2Cl2. அதை நம்ம எப்படி அதான் 2 × 2 4. அப்போ அந்த SI கூட Cl4 வந்து ஆட் ஆகிடுது. மீதி இதில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டால் O2 இருக்கும், 2 கார்பன் இருக்கும். கார்பன் 2 O2. இதை நம்ம எப்படி ஆல்டர் பண்ணி எழுதலாம் அப்படின்னு கேட்டால் 2CO கார்பன் மோனாக்சைடு அப்படின்னு கிடைக்கும். அதுக்கடுத்தது கமர்ஷியல் ஸ்கேல் மெத்தடில் நம்ம இப்படி தயாரிக்கலாம். அதாவது தொழிற்சாலை முறையில் எப்படி நம்ம தயாரிக்கலாம் அப்படின்னு பார்க்குறோம். On commercial scale, reaction of silicon with hydrogen chloride. சிலிக்கான் எடுத்துக்கிறோம் நம்ம, சிலிக்கான் Si, அது கூட ஹைட்ரஜன் குளோரைட் HCl கேஸ், இதை நம்ம ரியாக்ட் பண்ணுறோம். எந்த டெம்பரேச்சர் அப்படின்னு கேட்டால் 600 கெல்வினுக்கு மேலே, 600 கெல்வின் எபோவ். இதெல்லாம் ரியாக்ட் ஆகி என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்க்குறோம். இது எப்படி பேலன்ஸ் பண்ணுறோம் பாருங்கள். SI இங்கே ஒரு டைம் இருக்குது, SI 4H இருக்குது, 4Cl இருக்குது, 4HCl. அந்த 4Cl வந்து இந்த SI கூட ஜாயிண்ட் ஆகி SiCl4 சிலிக்கான் டெட்ராக்ளோரைட். மீதி 4H இருக்கும். அந்த 4H நமக்கு எப்படி மாறுது அப்படின்னா 2H2ஆக மாறிடும். 2 × 2 4. இப்போ சிலிக்கான் டெட்ராக்ளோரைட் நமக்கு வந்து இது கிடைக்கிது. அப்போ இது கமர்ஷியல் மெத்தட், அதாவது தொழிற்சாலை முறையில் நம்ம எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு கேட்போம். அப்போ இதுலேயே 2 கொஸ்டின் இருக்குது. இது எப்படி காமனாக தயாரிக்கிறாங்க, இது லேபில் தொழிற்சாலை எப்படி தயாரிக்கிறாங்க. இது ஒரு 2 மார்க் கொஸ்டின், இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்குறோம். சிலிக்கான் டெட்ராக்ளோரைட் இஸ் எ கலர்லெஸ் ஃபியூமிங் லிக்விட்ஸ். இது வந்து சிலிக்கான் டெட்ராக்ளோரைட் SiCl4 அப்படிங்கிறது ஒரு நிறமற்ற புகையும் லிக்விட். ஃபியூமிங் லிக்விட்ஸ் அப்படின்னா புகையும் திரவம். அது காற்றில் ஓப்பன் பண்ணி வச்சிங்கன்னா அது அப்படியே புகையை ஏற்படுத்தும். எந்த இதில் வந்து உறைஞ்சி போயிடும் அப்படின்னா, எந்த டெம்பரேச்சரில், எந்த செல்சியஸில் வந்து உறைஞ்சி போயிடும்னா -70°C ஃப்ரீஸ் ஆகிடும், உறைஞ்சி போயிடும். அதோட உரைநிலை உணவு. இன் மாய்ஸ்ட் ஏர் சிலிக்கான் டெட்ராக்ளோரைட் இஸ் ஹைட்ராலிசிஸ் வித் வாட்டர் டு கிவ் சிலிக்கா அண்ட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். இந்த சிலிக்கா டெட்ராக்ளோரைடை ஈரக்காற்றில் நம்ம வைக்கும் பொழுது அது ஹைட்ராலிசிஸ் பண்ணிக்கிட்டு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால்
சிலிக்கா ஒன்று கிடைக்குது, மணல் கிடைக்குது, SiO2 சிலிக்கா அண்டு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கிடைக்குது. அப்போ சிலிக்கா டெட்ராக்ளோரைடு நம்ம ஹைட்ராலிசிஸ்னால் அது கூட வாட்டர் சேர்த்தும் பொழுது நமக்கு வந்து சிலிக்கா அப்படின்னு ஒன்று கிடைக்குது, SiO2 கிடைக்குது, இன்னொன்று என்ன கிடைக்குதுன்னா HCl கிடைக்குது, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கிடைக்குது. When silicon tetrachloride is hydrolysis with moist ether, சிலிக்கான் டெட்ராக்ளோரைடு கூட SiCl4 கூட ஈரம் கலந்த ஈத்தர்ஸ் ஃபார்முலா R பாண்ட் O பாண்ட் R. இது கூட ஈரம் இருக்கணும், தண்ணி இருக்கணும், வாட்டர் இருக்கணும். அந்த காம்பவுண்டு கூட நம்ம வந்து இந்த சிலிக்கான் டெட்ராக்ளோரைடு நம்ம ஆட் பண்ணும் பொழுது அது கூட ரியாக்ட் ஆகி ஒரு நமக்கு என்ன கிடைக்குன்னா லீனியர் செயின் வந்து நமக்கு லீனியர் செயின் காம்பவுண்ட் உள்ள ஒரு சிலிக்கோன்ஸ் நமக்கு கிடைக்கும். எப்படின்னா சிலிக்கான் டெட்ராக்ளோரைடு இஸ் ஹைட்ராலிசிஸ் வித் மாய்ஸ்ட் ஈத்தர்ஸ். சிலிக்கான் டெட்ராக்ளோரைடு கூட ஈரம் கலந்த ஈத்தரை நம்ம ரியாக்ட் பண்ணும் பொழுது ஒரு நேர்கோட்டு அமைப்பு உள்ள ஒரு சங்கிலி மாரி தொடர்ச்சியாக எனக்கு ஒரு காம்பவுண்ட் தொடர்ச்சியாக போகுதுமே அதுமாரி காம்பவுண்ட் பேர் குளோரோசில்லேன்ஸ் ஆர் ஃபார்ம். அப்போ நமக்கு வந்து ஒரு நேர்கோட்டு சிலிக்கோன்ஸ் கிடைக்கும். அந்த நேர்கோட்டு சிலிக்கோன்ஸோட பேர் என்னன்னா பேர் குளோரோசில்லேன்ஸ் ஆர் ஃபார்ம். அது எப்படி கிடைக்குது அப்படின்னு கேட்டால் Cl bond Si Cl2 O Si Cl3 இதுமாதிரி தொடர்ச்சி அப்படி போயிட்டே இருக்கும். மறுபடியும் என்ன பண்ணோம் அப்படின்னா இது கூட இந்த சைட்லேயும் இந்த சைட்லேயும் ரைட் சைடு லெஃப்ட் சைடு இதேமாரி காம்பவுண்ட் வந்து அட்டாச் பண்ணி போயிட்டே இருக்கும். தொடர்ச்சி அப்படி என்ன பண்ணும் செயின் மாரி போயிட்டே இருக்கும். அப்போ இதுக்கு பேர் தான் இப்போ அப்படிங்கிட்டோம்னா பேர் குளோரோசில்லேன்ஸ். இது நேர்கோட்டு வடிவத்தில் இருக்கும். ஓகே, இது இந்த இடத்துல Nங்கிற இந்த இடத்துல வந்து SiCl2O செட் ப்ராக்கெட் N டைம்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த Nோட டைம் வந்து எவ்வளோ டைம் இருக்குன்னா 1லேருந்து 6க்குள்ளே இருக்கலாம். இது மைனஸ் இல்லை 1 to 6. அப்போ என்னோட வேல்யூ 1 to 6 வரைக்கும் இருக்கலாம். இது 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. 1 மார்க் சிலிக்கான் டெட்ராக்ளோரைடு மாய்ஸ்டர் ஈத்தரம் போட்டு ரியாக்ட் பண்ணும்பொழுது ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது என்ன காம்பவுண்ட் கிடைக்கும் அப்படின்னு கேட்பான். ஃபார்முலா கொடுக்கலாம், அல்லது நேம் கொடுக்கலாம், அல்லது ஃபார்முலா கொடுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன்று வந்து ஆல்கஹாலிஸ். சிலிக்கான் டெட்ராக்ளோரைடு கூட ஆல்கஹால் சேர்த்துறோம். CH3 பாண்ட் CH2 பாண்ட் OH எத்தில் ஆல்கஹால். இது நம்ம ஷார்ட்டாக நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டால் C2H5OH. C இங்கே ஒரு 1 2 அப்போ C2, H இங்கே ஒரு 3 இங்கே 2 மொத்தம் 5 OH. அப்போ எத்தில் ஆல்கஹாலை நம்ம எத்தனை டைம் எடுத்துக்கிறோம், எத்தனை மோல்ஸ் எடுத்துக்கிறோன்னு பார்த்தோம்னா 4 மோல்ஸ். சிலிக்கான் டெட்ராக்ளோரைடு கூட 4 மோல்ஸ் எத்தில் ஆல்கஹால் போட்டு ரியாக்ட் பண்ணும் பொழுது நமக்கு இந்த Cl அதுக்கு பதிலாக இந்த இடத்துல OH குரூப் ஆல்கஹால், OHனா ஆல்கஹால் ஹைட்ராக்சி குரூப் இந்த காம்பவுண்டோ அல்லது OR அல்காக்சிக் காம்பவுண்ட் வந்து இந்த Clக்கு பதிலாக அந்த இடத்துல இந்த காம்பவுண்ட் வந்து ஆட் ஆகலாம். ஒன்று OH ஆட் ஆகலாம் அல்லது OR ஆட் ஆகலாம். The chloride ion in the silicon tetrachloride can be substituted by nucleophilic. nucleophilic எதுனா OH ஒரு nucleophilic, OR ஒரு nucleophilic. அதை கருக்கவர் காரணி வந்து அந்த இடத்துல போய் ஜாயின் பண்ணலாம். இந்த ஜாயின் பண்ணுறக்கூடிய nucleophilic எந்த இடத்துல அப்படின்னா SiCl4. இந்த Clக்கு பதிலாக இந்த OH அல்லது OR காம்பவுண்டு ஆட் ஆகலாம். யூஸிங் சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ். அந்த இடத்துல ஒரு சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் ஒரு தகுந்த ஒரு வினைக்காரணியை நம்ம பயன்படுத்தி அந்த இதில் நம்ம செய்யலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இட் ஃபார்ம் சிலிசிலிக் எஸ்டர் வித் ஆல்கஹால். ஒரு சிலிசிலிக் எஸ்டர் காம்பவுண்ட் நமக்கு இது ஆல்கஹாலுடன் சேர்ந்து ஒரு சிலிசிலிக் எஸ்டர் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது. இது ஒரு 3 மார்க் கொஸ்டின் கேட்போம். நோட் பண்ணிச்சு, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே,
இந்த இடத்துல 4 Cl வெளியே எடுத்துக்கணும். இங்கே இருக்கிற C2H5OH இது R, இது O. இந்த C2H5ங்கிறது R, இது O. அப்போ நான் முன்னாடியே சொன்னேன், ஒன்றா OH ஆட் ஆகலாம் அல்லது OR ஆட் ஆகலாம். அப்போ இதில் வந்து OR ஆள்கால் இந்த C2H5OHல் வந்து எது RO அப்படின்னா இந்த C2H5O தான் வந்து RO, அது வந்து ஆட் ஆகுது. இது முன்னாடி 4 டைம் இருக்குது. அப்போ 4 டைம் வந்து இதுக்கும் காமன், இதுக்கும் காமன். அப்போ H 4 டைம் இருக்குது. இந்த 4 Clலும் இந்த 4 Hம் ஒன்றா ரியாக்ட் ஆகி 4 HCl நமக்கு கிடைச்சிருச்சு. மீதி என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டால் SI இருக்குதா, அந்த SI கூட ஒரு டைம் தான் இருக்குது. இப்போ மீதி இங்கே என்ன இருக்கும், நமக்கு 4 டைம் என்ன இருக்குது, C2H5O கிடைச்சா. அப்போ C2H5O எத்தனை டைமு, 4 டைம். இதுக்கு பேர் என்ன பேருன்னா 4 பேர் டெட்ரா, இதுக்கு பேர் ஈத்தாக்சி சில்லேன்ஸ். SI பேர் சில்லேன். அப்போ இந்த காம்பவுண்டு முழுசும் பேர் என்னென்னா டெட்ரா ஈத்தாக்சி சில்லேன்ஸ். இதுக்கு பேர் தான் சிலிசிலிக் எஸ்டர்ஸ் காம்பவுண்ட். அதுக்கு அடுத்தது அமோனாலிசிஸ். அமோனாலிசிஸ்னால் அமோனியா கொண்டு நம்ம எப்படி நம்ம ஒரு காம்பவுண்ட் தயாரிக்கிறோம். அமோனியா ஃபார்முலா என்னென்னு கேட்டிங்கன்னா NH3. இப்போ NH3 கூட இந்த காம்பவுண்டு டெட்ராக்ளோரோசில்லேன்ஸ் காம்பவுண்டு சிலிக்கான்ஸ் நம்ம சிலிக்கான் டெட்ராக்ளோரைடு நமக்கு ரியாக்ட் ஆகுது. எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்னா இந்த NH3-ஐ இப்படி எழுதிக்கலாம். NH முடியல வச்சுட்டு இங்கே ஒரு வச்சு இங்கே ஒரு வச்சு மொத்தமாக NH3. எத்தனை டைம்ஸ் SiCl4 இருக்குது, 2 டைம்ஸ். அப்போ Cl4Si இது ஒரு டைமு. அதே மாதிரி இந்த டைம் இங்கே ஒரு Cl4Si இந்த ஒரு டைமு, இது ஒரு டைம். இதிலேருந்து ஒரு Cl-ம் இந்த H-ம் சேர்ந்து என்ன வெளிப்பேரும் HCl. அதேமாதிரி இந்த ஒரு H-ம் இதிலேருந்து ஒரு Cl-ம் சேர்ந்து HCl. இப்போ எத்தனை HCl வெளியே போகுது, 2 HCl. ஓகே, அப்போ மீதி இதில் என்ன இருக்கும், மிடியில் NH மட்டும் இருக்கும். அதுதான் இந்த இடத்துல NH. இந்த இடத்துல ஒரு Cl வெளியே போயிடுச்சுனால என்ன இருக்கும், SiCl3 இருக்கும். அதேமாதிரி இந்த சைடு ரைட் சைடில் ஒரு Cl4லேருந்து ஒரு Cl வெளியே போயிருக்கும். அப்போ என்ன இருக்குன்னா SiCl3 மட்டும் இருக்கும். அப்போ இந்த காம்பவுண்டுக்கு இங்கேருந்து ஒரு HCl வெளியே போயிடுச்சு, இங்கேருந்து ஒரு HCl வெளியே போயிடுச்சு. அப்போ மீதி மிடியில் NH மட்டும் இருக்கும். மீதி இதில் வந்து SiCl3 இருக்கும், இங்கேயும் SiCl3 இருக்கும். இப்போ ஒன்றா ஜாயின் பண்ணி எழுதும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் இந்த காம்பவுண்ட் கிடைக்கும். இதுக்கு பேர் குளோரோசில்லேன்ஸ். ஓகே, சிமிலர்லி சிலிக்கான் டெட்ராக்ளோரைடு undergoes ammonolysis to form குளோரோசில்லேன்ஸ். சிலிக்கான் டெட்ராக்ளோரைடை அமோனியா கூட 330 கெல்வினில் அட் ப்ரெசன்ட் ஈத்தர் முன்னிலையில் நம்ம ரியாக்ட் பண்ணும்பொழுது நமக்கு 2HCl வந்து ஹைட்ரஜன் குளோரைடு வந்து வெளியே போயிட்டு நமக்கு குளோரோசில்லேன்ஸ் அப்படிங்கிற காம்பவுண்ட் நமக்கு கிடைக்கும். இது ஒரு 3 மார்க் கொஸ்டின். சிலிக்கான் டெட்ராக்ளோரைடு கூட அமோனியா ரியாக்ட் ஆகக்கூடிய ரியாக்ஷன் எழுது. யூசஸ். இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். Silicon tetrachloride is used in a production of semiconducting silicons. அதாவது சிலிக்கான் வந்து குறைக்கடத்தி, அதாவது குறைந்த அளவு மின்சாரத்தை கடத்தக்கூடிய அந்த காம்பவுண்டை தயாரிப்பதற்கு நம்ம சிலிக்கான் டெட்ராக்ளோரைடு நமக்கு பயன்படுது. அப்போ குறைக்கடத்தி எதுனா செமிகண்டக்டர் எதுனா சிலிக்கான்ஸ். அந்த சிலிக்கான்ஸ் நம்ம அப்படின்னா சிலிக்கான் டெட்ராக்ளோரைட்ஸ்லேருந்து நம்ம தயாரிக்கலாம். சிலிக்கான் குறைக்கடத்தி தயாரிப்பதில் சிலிக்கான் டெட்ராக்ளோரைடு பயன்படுது. சிலிக்கான்ஸ் நம்ம தயாரிக்கிறோம், சிலிக்கான் டெட்ராக்ளோரைடு நம்ம தயாரிக்கலாம். இது ஒரு செமிகண்டக்டர் 1 மார்க் கொஸ்டின். இட் இஸ் யூஸ்டு இன் a starting material in synthesis of silica gel, salicylic esters, a binder from ceramics material. அதாவது ஒரு பீங்கான் பாத்திரம் நம்ம உடஞ்சிருச்சுன்னா அந்த பீங்கான் பாத்திரத்தை நம்ம ஒட்ட வைப்பதற்கு ஜெராமிக்ஸ் மெட்டீரியல்
இந்த பீங்கான் பொருட்களை ஒட்ட வைக்கிறதுக்கு நமக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் சிலிக்கா ஜெல் நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணுறோம் தேவை. அந்த சிலிக்கா ஜெல்ஸ் நம்ம வந்து எப்படி நம்ம சிந்தசிஸ் பண்ணுறோம் அப்படின்னா சிலிக் எஸ்டர் நம்ம சிந்தசிஸ் பண்ணும்போது அது ஸ்டார்டிங் மெட்டீரியலாக நமக்கு கிடைக்குது சிலிக்கா ஜெல்ஸ். அப்போ சிலிக் எஸ்டர் நம்ம சிந்தசிஸ் பண்ணும்போது ஸ்டார்டிங் மெட்டீரியலாக எது கிடைக்குதுன்னா சிலிக்கா ஜெல்ஸ் கிடைக்குது. அந்த சிலிக்கா ஜெல் எதுக்கு யூஸ் ஆகுது? பீங்கான் பொருள்லாம் உடஞ்சி போச்சுன்னா அதை நம்ம ஒட்ட வைக்கிறதுக்கு நமக்கு இந்த காம்பவுண்ட் வந்து பயன்படுது. ஓகே, இது ஒரு 2 more கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் ஒன்று வந்து சிலிக்கோன்ஸ். சிலிக்கோன்ஸ் வந்து RC டபுள் பாண்ட் O பாண்ட் R, இதுதான் வந்து ஹீட்டோனுடைய ஃபார்முலா. R2CO எழுதலாம். இங்கே ஒரு R, இங்கே ஒரு R, CO. அப்போ ஹீட்டோன் போலவே என்ன இருக்குது அப்படின்னா சிலிக்கோன்ஸு இருக்குது அப்படிங்க. The silicons are polysiloxane or organosilicon polymer with general empirical formula R2SiO. சிலிக்கோன்ஸ் அல்லது பாலிசிலிக்கோன்ஸ் என்பது ஒரு ஆர்கானிக் சிலிக்கான்ஸ் பாலிமர்ஸ். இது வந்து அதனுடைய பொதுவான ஒரு எம்பிரிக்கல் ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னு கேட்டால் இதை வந்து அதனுடைய பொதுவான எம்பிரிக்கல் ஃபார்முலா. 1 mark கொஸ்டின். சிலிக்கோன்ஸோடைய பொதுவான ஃபார்முலா என்ன? இது கீட்டோன்ஸ் போல் இருக்கும். கீட்டோன்ஸ் அப்போ தான் எழுதி காமிச்சேன் நான். RCOR, இதுதான் டபுள் பாண்ட் ஒன்று போட்டு வரும். இது நம்ம ஷார்ட்டாக எழுதும்போது எப்படி எழுதலாம்? R2CO அப்படின்னு நம்ம எழுதும். அதேமாதிரி தான் இங்கே இருக்குது R2SI. இந்த சிக்கு பதிலாக SI, இங்கே O இருக்குது. அப்போ ஹீட்டோன்ஸ் போலவே இந்த சிலிக்கோன்ஸும் ஃபார்முலா இருக்குது. They were named சிலிக்கோன்ஸ். அதனால் இதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா சிலிக்கோன்ஸ். ஹீட்டோன்ஸ் போல் இருக்கிறதுனால இதுக்கு பேர் சிலிக்கோன்ஸ். தி சிலிக்கோன்ஸ் மே பி a linear, அதாவது நேர்கோடாக இருக்கலாம், அல்லது கிராஸ் லிங்க்னா குறுக்கு வடிவத்தில் இருக்கலாம், இப்படிமாரி இருக்கலாம். அதுக்கு அடுத்தது பிகாஸ் ஆஃப் தியர் வெரி ஹை தெர்மல் ஸ்டெபிலிட்டி. இது அதிக வெப்ப நிலைப்புத்தன்மையில் நிலைச்சிருக்கும். அதிக வெப்பத்தில் கூட அது என்ன பண்ணால் ஸ்டேபிளாக இருக்கும். ஹை தெர்மல் ஸ்டெபிலிட்டி. ஹை தெர்மல் அப்படின்னா வெப்பம். அதிக வெப்பத்தில் கூட அது நிலையாக இருக்கும், ஸ்டெபிலிட்டியாக இருக்கும். தெர் ஆர் ஆல் ஹை டெம்பரேச்சர் பாலிமர்ஸ். அதிக வெப்பத்தில் கூட நிலையாக இருக்கிறதுனால அதுக்கு பேர் என்ன பண்ணுங்கன்னா உயர் வெப்பநிலை பாலிமர்ஸ், ஹை டெம்பரேச்சர் பாலிமர்ஸ். ஸோ இதை எப்படி நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். Generally, silicones are prepared by hydrolysis of dialkyl dichlorosilanes. டை அப்படின்னா ரெண்டுன்னு அர்த்தம். dialkyls, ஆறு பேர் அல்கைல். டைக்ளோரோ Cl2 சில்லேன்ஸ் SI, R2SiCl2. இதுதான் என்னன்னா டைஅல்கைல் டைக்ளோரோசில்லேன். இதை நம்ம எப்படி தயாரிக்கிறோம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆர் டைஅரைல் டைக்ளோரோசில்லேன். அதேமாரி AR2, இதுக்கு பேர் அரைல். டைஅரைல் டைக்ளோரோசில்லேன்ஸ். இந்த காம்பவுண்ட் வச்சு நம்ம தயாரிக்கலாம் சிலிக்கோன்ஸ், which are prepared by passing over RCl, alkyl chloride, or aryl chloride, RCl, ARCL, alkyl chloride, aryl chloride. இந்த காம்பவுண்ட் வச்சு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் நம்ம யூஸ் பண்ணலாம். இது கூட வந்து சிலிக்கோன்ஸ் at 570 kelvins with copper as a catalyst. இந்த alkyl halide கூட
சிலிக்கோன்ஸை 570 கெல்வின் முன்னிலையில், காப்பர் முன்னிலையில் 570 கெல்வின் வெப்பநிலையில் ரியாக்ட் பண்ணும்பொழுது நமக்கு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா டைஅல்கைல் டைக்ளோரோசில்லேன்ஸ் அப்படிங்கிற காம்பவுண்ட் கிடைக்குது. The alkyl halides is reacted with silicones at presence of copper at 570 Kelvin. It gives alkyl dichlorosillanes is formed. இது 2 டைம் R இருக்குது, அதனால் R2. SI ஒரு டைம் இருக்குது, SI. Cl 2 டைம் இருந்தால் Cl. இது அப்படி தயாரிக்காங்க. அதுக்கு அடுத்தது இந்த காம்பவுண்ட் நமக்கு கிடச்சிச்சா, இந்த காம்பவுண்ட் என்னது இதான் வந்து SI. R 2 டைம் இருக்குது, அதனால் பாண்ட் R இங்கே ஒரு R போட்டோம். Cl 2 டைம் இருக்குது, Cl பாண்ட் Cl. இது கூட ஹைட்ராலிசிஸ் பண்ணுறாங்க. ஹைட்ராலிசிஸ்னால் அடிஷன் ஆஃப் வாட்டர். அடிஷன் ஆஃப் வாட்டர் நம்ம சேர்த்தும் பொழுது இந்த ஃபார்முலாவில் இங்கே ஒரு வாட்டர் சேர்த்துங்க, இந்த Cl இந்த சைடில் ஒரு வாட்டர் சேர்த்துங்க. வாட்டரோட ஃபார்முலா என்னது H2. இந்த Clலும் இந்த வாட்டரில் இருக்கிற ஹெச்சும் சேர்ந்து HCl வெளியே போயிடும். அதேமாதிரி இந்த சைடில் இருக்கிற Clலும் ஹெச்சும் சேர்ந்து வாட்டராக வெளியே போயிடும். அப்போ 2 டைம்ஸ் வாட்டர் வெளியே போயிடும். அப்போ மீதி இதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா SI இருக்குது, மேலே RR இருக்குது, இதில் மீதி என்ன இருக்குது OH, இங்கே ஒரு OH, அப்போ இங்கே ஒரு OH. அப்போ இந்த காம்பவுண்ட் தான் நமக்கு வந்து டைஅல்கைல் குளோரோசில்லேன்ஸ் காம்பவுண்டு, டைஅல்கைல் டைக்ளோரோசில்லேன்ஸ் அப்படிங்கிற காம்பவுண்டு நமக்கு கிடைக்கிது. இதிலேருந்து நம்ம என்ன பண்ணோம்னா செயின் பாலிமர்ஸ் காம்பவுண்ட் நம்ம வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணலாம். எப்படின்னு பார்க்குறோம் நம்ம. அப்போ இந்த டைம் நம்ம வாட்டர் சேர்க்கும்போது இந்த மாதிரி காம்பவுண்டு கிடைக்கும் ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது. இந்த காம்பவுண்டை இப்படி மெனி டைம்ஸ் நம்ம வந்து ஜாயின் பண்ணி போயிட்டே இருக்கும்போது, இப்போ ஃபஸ்ட்டு ஒரு டைம் இது இன்னொரு டைம் இது 2 ஜாயிண்ட் ஆகும்போது எனக்கு கிடைக்கிது பாருங்கள். இப்போ இந்த காம்பவுண்ட் கிடைச்சி அந்த காம்பவுண்டு இங்கே ஒரு டைம் எடுத்துகிட்டு இங்கே ஒரு டைம் பண்ணிட்டோம். இப்போ இதிலேருந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணும்போது இந்த OHும் இதிலேருந்து ஹெச்சும் சேர்ந்து வாட்டராக வெளியே போயிடுச்சு. மீதிக்கு இது அப்படியே ஜாயின் பண்ணி எழுதினா என்ன கிடைக்கும், இது 2 அப்படியே லிங்க் பண்ணி எழுதும் பொழுது இங்கே OH இருக்குது, OH SI R மேலே ஒரு R கீழே. அப்போ இது 2 வாட்டர் வெளியே போச்சு, மீதிக்கு என்ன இருக்கும் காமனாக O SI மேலே ஒரு R கீழே ஒரு R இங்கே ஒரு OH. இந்த மாதிரி காம்பவுண்ட் கிடைக்கும். மறுபடியும் இது கூட இந்த காம்பவுண்ட் ஒரு காம்பவுண்ட் இதேமாரி டைஅல்கைல் குளோரோசில்லேன்ஸ் காம்பவுண்ட் நம்ம வந்து ஆட் பண்ணும்பொழுது மறுபடியும் இங்கே ஒரு டைம் வாட்டர் வெளியே போயிட்டு இதில் ஜாயின் பண்ணி இதில் வந்து OH இதில் வந்து ஒரு ஹெச்சு சேர்ந்து வாட்டராக வெளியே போய் மறுபடியும் இந்த காம்பவுண்ட் அப்படியே லிங்க் பண்ணி வரும்போது நமக்கு இந்தமாரி காம்பவுண்ட் நமக்கு மறுபடியும் இது கூட இதேமாரி ஒரு காம்பவுண்ட் இது கூட இந்த இடத்துல ஆட் பண்ணும்போது மறுபடியும் இதேமாரி காம்பவுண்ட் வந்து தொடர்ச்சியாக போய் ஜாயின் பண்ணிகிட்டே இருக்கும். இது பேர் தான் செயின் பாலிமர்ஸ் சிலிக்கான்ஸ் காம்பவுண்ட் கிடைக்கும். மறுபடியும் நான் இப்போ எக்ஸ்ட்ரா கண்டினியூ அப்படி நம்ம சேர்த்துட்டே போகும்போது நமக்கு இப்படி காம்பவுண்ட் கிடைச்சிட்டே இருக்கும். The hydrolysis of monoalkyl chlorosillanes. monoalkyl chlorosillanes இந்த காம்பவுண்டு நம்ம எப்படி தயாரிக்கலாம், yield to very cross complex அது cross linked polymers. இந்தமாரி காம்பவுண்டை வச்சு நம்ம cross linked polymers தயாரிக்கலாம். இதுதான் cross linked polymers. The linear silicon can be converted into cyclic or ring silicones. இது cyclic or ring மாதிரி இது ஃபார்ம் ஆகலாம். when water molecules is removed from the terminal OH. terminal OHனா அந்த டெர்மினல் அப்படின்னா கடைசியில் இருக்கிற OH மட்டும் நம்ம நீக்கிட்டு இப்படி காம்பவுண்ட் நம்ம தயாரிக்கலாம். இது monoalkyl chlorosillanes காம்பவுண்ட்ஸ் பயன்படுத்தி ஒரு கிராஸ் லிங்க் காம்பவுண்டு இந்தமாரி காம்பவுண்ட் தயாரிக்கலாம். லீனியர் காம்பவுண்டை நம்ம வந்து என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் லீனியர் காம்பவுண்டை நம்ம கன்வெர்ட் பண்ணி நம்ம சைக்கிளிக் காம்பவுண்டை தயாரிக்கலாம். இந்த காம்பவுண்ட்ஸ் நம்ம வந்து எப்படி நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணலாம். டைப் ஆஃப் சிலிக்கான்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம்.
There are obtained by hydrolysis of subsequent condensation of dialkyl and diaryl silicon chloride. அதாவது இந்த லீனியர் சிலிக்கான்ஸ் நம்ம வந்து எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னா dialkyl diaryl silicon chloride இந்த காம்பவுண்டு நாம் வந்து குறுக்கு பரிசீலனை செய்யும் பொழுது, அதாவது குறுக்கு பரிசீலனை செய்யும்போது இந்த மாதிரி காம்பவுண்ட் நமக்கு கிடைக்குது. dialkyl diaryl silicon chloride நீராக தொகுக்கும்பொழுது குறுக்கு வினை உட்படுத்தி நம்ம பெறணும். அதுக்கடுத்தது சிலிக்கான்ஸ் ரப்பர் நம்ம எப்படி தயாரிக்கிறோம். தி சிலிக்கான்ஸ் ஆர் பிரிட்ஜ்டு டுகெதர் பை மெத்திலீன் ஆர் சிமிலர் குரூப். இந்தமாரி சிலிக்கான்ஸ் ரப்பர் நம்ம தயாரிப்பதற்கு நமக்கு என்ன தேவைன்னா, சிலிக்கான்ஸை நம்ம வந்து காம்பவுண்டை நம்ம என்ன பண்ணுறோம், சிலிக்கான்ஸு மெத்திலீன் அல்லது அதேமாரி உள்ள தொகுதியை ஒன்று நம்ம ஜாயின் பண்ணும்போது நமக்கு சிலிக்கான்ஸ் ரப்பர் கிடைக்கும். சிலிக்கான்ஸ் பிசின் அதை நம்ம எப்படி தயாரிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிலிக்கான்ஸ் கூட அக்ரலிக் எஸ்டர் அந்தமாரி ஒரு காம்பவுண்டை நம்ம ஜாயின் பண்ணும்பொழுது நமக்கு வந்து சிலிக்கான்ஸ் ரெசின் நமக்கு கிடைக்குது. தேர் ஆர் obtained by blending silicones with organic resin such as a acrylic esters. சிலிக்கான்களை அக்ரலிக் எஸ்டர் போன்ற ஒரு ரெசினுடன் நம்ம கலக்கும் மூலம் நம்ம இது பெறலாம், சிலிக்கான்ஸ் ரெசின் பெறலாம். நெக்ஸ்ட் ஒன்று வந்து சைக்ளிக் சிலிக்கான்ஸ். These are obtained by hydrolysis of dialkyl dichlorosilanes. இந்த காம்பவுண்ட் நம்ம ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது நமக்கு சைக்ளிக் சிலிக்கான்ஸ் கிடைக்கும். அதுக்கடுத்தது கிராஸ் லிங்க்டு சிலிக்கான்ஸ் நமக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னா, மோனோ ஆல்கைல் குளோரோசிலிக்கன்ஸை ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது நமக்கு கிராஸ் லிங்க்டு பாலிமர்ஸ் நமக்கு கிடைக்குது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து SiCH3 ஒரு CH3, இங்கே ஒரு OH, இங்கே ஒரு OH. இதேமாரி இன்னொரு டைம் இங்கே ஒரு டைம் எழுதிக்கிறேன் நான். SiOH சாரி SiCH3 ஒரு CH3, இங்கே ஒரு OH, இங்கே ஒரு OH. அதேமாரி இந்த இடத்துல ஒன்று நான் கீழே ஆட் பண்ணுறேன். OH, இங்கே ஒரு CH3, இங்கே ஒரு CH3. அதே இந்த சைடில் ஒன்று ஆட் பண்ணுறேன். SiCH3, இங்கே ஒரு OH, இங்கே ஒரு OH. இந்த டெர்மினலில் இருக்கிற OH மட்டும் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு வாட்டராக ரீப்ளேஸ் பண்ணுறேன். இந்த OH இந்த ஹெச்சும், அதேமாதிரி இந்த OH இந்த ஹெச்சும், இந்த OH இதில் இருக்கிற ஹெச்சும். அப்போ இதில் இருக்கிற வாட்டர் வழி போயிடும். இங்கே காமனாக O மட்டும் லிங்க் ஆகிருக்கும். அதேமாரி இது ரெண்டு காமனாக வந்து O லிங்க் ஆகிருக்கும், வாட்டர் வழி போயிருக்கும். இது ரெண்டில் வாட்டர் வழி போய் இங்கே ஒரு O காமனாக லிங்க் ஆகிருக்கும். அப்போ நமக்கு எந்த காம்பவுண்ட் கிடைக்கும் அப்படின்னா, நமக்கு ஒரு சைக்கிளிக் அல்லது ரிங் சிலிக்கான்ஸ் இருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து SI மேலே ஒரு CH3, இங்கே ஒரு CH3, பாண்டு ஓன்னு கிடைக்கும். இந்த காம்பவுண்ட் வந்து இப்படி கிடைக்கும். அதுதான் இந்த காம்பவுண்ட். நான் போட்டு காமிச்சல அந்த ரிங் வந்து எப்படி கிடைக்கும். ஓகே, இந்த காம்பவுண்ட் எப்படி கிடைக்குது அப்படின்னு பார்க்குறோம். நம்ம ஸ்ட்ரெயிட் செயின் எழுதிக்கிங்க. SiOH, இங்கே ஒரு ME, ஒரு ME CH3 தான், இங்கே ஒரு OH ப்ளஸ் அதேமாதிரி இங்கே ஒன் டைம் OH, SI மேலே ME, இங்கே ஒரு ME, இங்கே ஒரு OH. அதேமாதிரி கீழே இங்கே ஒரு SiOH, இங்கே ஒரு OH, இங்கே ME,
கீழே ஒரு எம்இ ப்ளஸ் அதேமாதிரி இங்கே ஒன்று ஆட் பண்ணிக்கங்க, இதேமாதிரி ஆட் பண்ணி இப்போ இந்த வாட்டர் ஆட் பண்ணும்போது OHன்னு வச்சு சேர்ந்து வாட்டர் மீதி வரும். அதேமாதிரி இந்த பக்கம் ஆட் பண்ணும்போது ஒன்று இருக்குது, இங்கே ஒரு வாட்டர் வெளியே போயிடும், இதேமாதிரி இங்கே ஒரு வாட்டர் வெளியே போயிடும். இது எல்லாத்தையும் அப்படியே வாட்டர் வெளியே ரிமூவ் பண்ணும்போது மெட்டீரியல் எங்கன்னா காமனாக வந்து ஓ ஜாயிண்டாக இருக்குது, ஒரு இங்கே ஒரு ஜாயிண்ட் இருக்குது. அப்போ இந்தமாரி காம்பவுண்ட் நமக்கு வந்து கிடைக்கும். இங்கே ஒரு லிங்காக வந்து வாட்டர் வெளியே போயிருக்கும், ஓ ஜாயிண்ட். அப்போ இந்தமாரி காம்பவுண்ட் நமக்கு கிடைக்கும். ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்குறோம்னா ப்ராப்பர்ட்டிஸில் பண்புகள், த எக்ஸ்டென்ட் ஆஃப் கிராஸ் லிங்கிங் அண்ட் நேச்சர் ஆஃப் அல்கைல் குரூப். கிராஸ் லிங்கிங் குறுக்கு பிணைப்பினுடைய அளவு, கிராஸ் லிங்கினுடைய அளவும் அண்ட் அல்கைல் குரூப்போடைய நேச்சரை பொறுத்து தான் டிட்டர்மைன் த நேச்சர் ஆஃப் பாலிமர்ஸ். நமக்கு பாலிமர்ஸோடைய தன்மை நமக்கு கிடைக்கும். அப்போ நமக்கு கிராஸ் லிங்கினுடைய அளவு, அதாவது குறுக்கு பிணைப்புகளின் அளவும் அல்கைல் தொகுதியினுடைய தன்மையை பொறுத்து தான் நேச்சர் ஆஃப் பாலிமர்ஸ் அந்த பிளாஸ்டிக் பொருட்களுடைய தன்மை நமக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தே ரேஞ்ச் ஃப்ரம் ஆயிலி லிக்விட் டு ரப்பர் லைக் சாலிட். இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால், இவை எண்ணெய் திரவம் மற்றும் முதல் ரப்பர் போன்ற திண்மங்கள். எண்ணெய் திரவம் ஆயிலி லிக்விட், ஆயில் வந்து லிக்விடாக இருக்கும், இந்த ரப்பர் வந்து சாலிடாக இருக்கும். அந்தமாரி கிடைக்குது அப்படின்னா இதனோட ரேஞ்சை பொறுத்து தான் கிடைக்கும். அப்போ வந்து இந்த சிலிக்கான்ஸ் வந்து எப்படின்னா நமக்கு வந்து ஆயிலாக கூட கிடைக்கலாம் அல்லது ரப்பராக கூட இருக்கலாம். ஆயில்ஸ் வந்து லிக்விட் இருக்கும், ரப்பர் வந்து சாலிடாக இருக்கும். இந்த சிலிக்கான்ஸ் ஆர் வாட்டர் ரிப்லண்ட். சிலிக்கான்ஸ் பொதுவாகவே நீரை வந்து வெறுக்கும். வாட்டர் ரிப்லண்ட்ஸ் அப்படின்னா நீரை வந்து வெறுக்கும் தன்மை கொண்டவைகளாகும். த ப்ராப்பர்ட்டிஸ் arise due to the presence of organic side group that surrounding the silicones. அதாவது இந்த சிலிக்கான்ஸை சுற்றியும் ஆர்கானிக் காம்பவுண்ட் வந்து பக்கத்தில் அட்டாச் ஆகிருக்குது. அதனால தான் என்ன பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா நீரை வெறுக்கக்கூடிய தன்மை வந்து இருக்குது. which make the molecules like alkanes. என்ன காம்பவுண்டு இருக்குது அப்படின்னு கேட்டால் நமக்கு வந்து இந்த அல்கேன்ஸ் காம்பவுண்டு இருக்குது. இந்த ஆல்சோ தெர்மல் அண்ட் எலக்ட்ரிக்கலி இன்சுலேட்டட். இது பொதுவாக என்ன பண்ணுதுன்னா வெப்பத்தையும் மின்சாரத்தையும் இன்சுலேட்டர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால் வெப்பம் மற்றும் மின்கடத்தா பொருளாகும் இந்த சிலிக்கான். கெமிக்கலி தேர் ஆர் இன்னட். இது கெமிக்கல் பொருள் போட்டால் கூட அது கூட வினை புரியாது, இன்னட்டாக இருக்கும், மந்தமாக இருக்கும். ஓகே, லோயர் சிலிக்கான்ஸ் ஆயில்ஸ். லோயர் சிலிக்கான்ஸ்னால் குறைந்த அளவு உள்ள சிலிக்கான்ஸ் எப்படி இருக்குன்னா ஆயிலி லிக்விடாக இருக்கும். வேறஸ் ஹையர் சிலிக்கான்ஸ் அப்படின்னா வித் லாங் செயின்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆர் பேக்ஸிஸ் சாலிட். ஒன் மார்க் கொஸ்டின், லோயர் சிலிக்கான்ஸ் அப்படின்னா ஆயில் லிக்விட்ஸாக இருக்கும், ஆயில் மாரி லிக்விடாக இருக்கும். ஹையர் சிலிக்கான்ஸ் அப்படின்னா லாங் செயின்னா தொடர்ச்சியாக செயின் மாரி போயிட்டே இருக்கும். அது எப்படின்னா மெழுகு போன்ற திண்மமாக இருக்கும், ஆக்சிடாக இருக்கும். விஸ்காசிட்டி ஆஃப் சிலிக்கான்ஸ் ஆயில்ஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். சிலிக்கான் எண்ணெயினுடைய விஸ்காசிட்டி வந்து மாறாமல் நிலையாக இருக்கும். சிலிக்கான்ஸோடைய விஸ்காசிட்டினா பாகு போல பாகுத்தன்மை இருக்கும். அதோட மதிப்பு வந்து மாறாமல் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். டஸ் நாட் சேஞ்ச் வித் டெம்பரேச்சர். அது வெப்பநிலையை பொறுத்து கூட மாறாது. they don't thicken during the winter. அது என்ன பண்ண அப்படின்னா இப்போ சாதாரண எண்ணெய் இருக்கிற இது நம்ம தேங்காய் எண்ணெய்லாம் இருக்குல்ல, பனிக்காலத்தில் நாங்கள் வந்து வச்சிட்டோம்னா அந்த பாட்டிலில் அந்த எண்ணெய் வந்து இப்படி உறைஞ்சி போயிடும், திக்காக மாறிடும். ஆனால் வந்து இது வின்டர் சீசனில் கூட இந்த ஆயில்ஸ் வந்து இந்த எண்ணெய் வந்து உறைஞ்சி போகாது. ஒன் மார்க் கொஸ்டின் கேட்போம், வின்டர் சீசனில் வந்து உறைஞ்சி போகாத வந்து எண்ணெய் எதுன்னு கேட்டாங்கன்னா நமக்கு வந்து சிலிக்கான்ஸ் ஆயில்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து சிலிக்கான்ஸோடைய இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டிஸ்
ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். பாயிண்ட்ஸ் ஒரு 5 பாயிண்ட்ஸ் ஒரு 6 பாயிண்ட் இருக்கும். பாயிண்ட்ஸாக போட்டு எழுதிக்க. யூசஸ் ஆஃப் சிலிக்கான்ஸ் இதுதான் வந்து ரொம்ப அதிக டைமில் 5 மார்க் கொஸ்டினில் கேட்ட விஷயம். சிலிக்கான்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டால், சிலிக்கான்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் லோயர் டெம்பரேச்சர் லூப்ரிகேஷன் அண்ட் இன் வேக்கம் பம்ப். சிலிக்கான்ஸ் வந்து குறைந்த வெப்பநிலையில் என்னவா செயல்படுதுன்னா லூப்ரிகேஷன் அப்படின்னா உயவு பொருட்கள்னா நம்ம வந்து நமக்கு அந்த ஆயில் அந்த கிரீஸ் ஆயிலாக இருக்குல்ல அந்த மாதிரி வந்து லூப்ரிகேஷனாக தயாரிப்பதற்கு சிலிக்கான்ஸ் பயன்படுது. குறைந்த டெம்பரேச்சரில் வேக்கம் பம்ப் வெற்றிட பம்புகள் தயாரிப்பதற்கும் பயன்படுது. ஹையர் டெம்பரேச்சரில் ஆயில் பாத் எண்ணெய் உயர் வெப்பநிலையில் எண்ணெய் தொட்டிகளில் பயன்படும். ஹையர் டெம்பரேச்சரில் ஆயில் பாத்தும் எண்ணெய் தொட்டிகளில் அது பயன்படுது. அப்போ லோயர் டெம்பரேச்சரில் எங்கே பயன்படுது, ஹையர் டெம்பரேச்சரில் சிலிக்கான்ஸ் எங்கே பயன்படுது. தேர் ஆர் யூஸ்டு ஃபார் மேக்கிங் வாட்டர் ப்ரூஃபிங் கிளாத். சிலிக்கான்ஸ் வச்சு நம்ம என்ன தயாரிக்கணும்னா நீர் ஒட்டாத ஆடைகள் தயாரிக்கலாம், நீர் வெறுக்கும் ஆடைகளை தயாரிக்கலாம். இப்போ ரெயின் கோட்லாம் இருக்குதுல்ல, இந்த ரெயின் கோட்லாம் போட்டோம்னா நீர் வந்து ஏன் உள்ளே வராதுன்னா இந்த சிலிக்கான்ஸ் மேலே அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். தேர் ஆர் யூஸ்டு இன் இன்சுலேட்டிங் மெட்டீரியல்ஸ் இன் எலக்ட்ரிக்கல் மோட்டார் அண்ட் அதர் அப்ளிகன்ஸ். அதாவது மின் மோட்டார்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் வந்து மின் காப்பு பொருளாக பயன்படுறாங்க. நம்ம வந்து இன்சுலேட்டிங் மெட்டீரியல் இருக்குல்ல, அங்கே எங்கெல்லாம் பயன்படுத்துகிறோம், எலக்ட்ரிக் மோட்டார் அண்ட் அதர் அப்ளிகேஷன்ஸ் அங்கெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம். தேர் ஆர் மிக்ஸ்டு வித் பெயிண்ட். இது சிலிக்கான்ஸை பெயிண்ட் கூட மிக்ஸ் பண்ணியோ அல்லது எனாமல்ஸ் கூட மிக்ஸ் பண்ணி நம்ம அடிக்கும் பொழுது அதிக வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால், அதிக சூரிய ஒளி வெப்பம் ஈரப்பதம் போன்ற வேதிப்பொருட்கள் இதனுடைய பாதிப்புலேருந்து நம்ம வந்து பாதுகாத்துக்கலாம். தேர் ஆர் மிக்ஸ்டு வித் பெயிண்ட் அண்ட் எனாமல் டு மேக் தம் ரெசிஸ்டன்ட் டுவர்ட்ஸ் த ஹை டெம்பரேச்சர் சன்லைட் டேம்ப்னஸ் அண்ட் கெமிக்கல். இந்த சிலிக்கான்ஸ் கூட வந்து இந்த சிலிக்கான்ஸை பெயிண்ட் கூடயோ எனாமல்ஸ் கூடயோ நம்ம சேர்த்து நம்ம வீட்டுக்கு அடிக்கும் பொழுது அதிக வெப்பநிலையிலேருந்து நம்ம சூரிய ஒளியிலேருந்து பாதுகாத்துக்கலாம், அது ஈரப்பதத்துலேருந்து நம்ம பாதுகாத்துக்கலாம், கெமிக்கல் பொருள் இந்த மாதிரி பாதிப்பு ஏற்படாது அப்படின்னு தகவல். ஓகே, இது வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின். அதுக்கடுத்தது இப்போ வந்து இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து என்ன பண்ணாங்கன்னா நல்லா படிச்சுட்டு ஒரு டைம் படிச்சுட்டு பார்க்காம எழுதி சென்ட் பண்ணி அனுப்புங்க. என்னென்ன கொஸ்டின்ஸ் இன்னொரு டைமு சொல்லிடுறேன். இந்த சிலிக்கான்ஸ் யூசஸ் வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸ். ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸ். பாயிண்ட் போட்டால் எழுதுங்க. சைக்ளிக் சிலிக்கான்ஸை எப்படி நம்ம வந்து அப்டைன் பண்ணலாம் அப்படின்னா, இதை எழுதிட்டு சைக்ளிக் சிலிக்கான்ஸோட ஸ்ட்ரக்சர் வந்து இது சைக்ளிக் அல்லது ரிங். இது சைக்ளிக் மாரி இருக்குல்ல, இது இருக்குல்ல சைக்ளிக், இதுதான் சைக்ளிக் சிலிக்கான்ஸ். இந்த டயக்ராமை அங்கே போட்டோம். டயக்ராம் மட்டும் கேட்டால் இது. அதுக்கு அடுத்தது இந்த கொஸ்டின்ஸ் வந்து கிராஸ் லிங்க்ஸ். இந்த காம்பவுண்டை எப்படி தயாரிக்கலாம், இந்த ஃபார்முலா வச்சு தயாரிக்கலாம். அது எப்படி தயாரிக்கலாம் வந்து அந்த டயக்ராம் முன்னாடி நான் போட்டு காமிச்சேன். அப்போ இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். இதோட டயக்ராம் வந்து கண்டிப்பாக போட்டாங்க. டயக்ராம் போட்டு இங்கே இருக்கும் டயக்ராம் போடணும். இது 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க ரெண்டுமே, அல்லது இது ரெண்டும் சேர்ந்து ஒரு 2 மார்க் கொஸ்டின். லீனியர் சிலிக்கான்ஸ் எப்படி ப்ரிப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா, இது எழுதிட்டு இதை வந்து லீனியர் சிலிக்கான்ஸ் வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணதுக்கான ஆன்சர் இதில் வந்து இது வரைக்கும். இது ஒரு 3 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. உங்களுக்கு ஜென்ரலாக சிலிக்கான்ஸை நம்ம எப்படி ப்ரிப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னா, இது ஒரு 2 மார்க் கொஸ்டின்.
இதில் வந்து 1 மார்க் கொஸ்டின் கேட்போம். சிலிக்கான்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கலாம். 2 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். அதனுடைய ஃபார்முலா என்ன, ஃபார்முலாவில் 1 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். யூசஸ் ஆஃப் சிலிக்கான் டெட்ராக்ளோரைட் 2 மார்க் கொஸ்டின். சிலிக்கான் டெட்ராக்ளோரைடு அமோனியா சேர்க்கணும்னா என்ன ரியாக்ஷன், இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். சிலிக்கான் டெட்ராக்ளோரைடு ஆல்கஹால் சேர்க்கும் போது என்ன ரியாக்ஷன் நடக்குது, இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். சிலிக்கான் டெட்ராக்ளோரைடு ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது என்ன ரியாக்ஷன் நடக்குது, மேலே இருக்குது 1 மார்க் கொஸ்டின். இது கீழே இருக்குது 1 மார்க் கொஸ்டின் கேட்போம். நோட் பண்ணிச்சு. அதுக்கு அடுத்தது இந்த சிலிக்கான் குளோரைடு நம்ம வந்து கமர்ஷியலாக தொழிற்சாலையில் எப்படி தயாரிக்கலாம், ஒரு 2 மார்க் கொஸ்டின். பொதுவாக எப்படி தயாரிக்கலாம், இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே கொஸ்டின்ஸ் எழுதிக்கிட்டு அதுக்கான ஆன்சர் நல்லா படிச்சுட்டு ஈக்குவேஷன் வந்து 2-3 டைம் எழுதி பார்த்துட்டு அப்புறமே டெஸ்ட் எழுதி எனக்கு சென்ட் பண்ணி அனுப்பிவிடுங்க. உங்களோட நேமை வந்து எழுதி எனக்கு அனுப்புங்க. டெஸ்ட் எழுதி அனுப்பும்போது பிடிஎஃபாக எழுதி எனக்கு அனுப்புங்க. பிடிஎஃபாக வந்து எழுதி பிடிஎஃப் லைனில் வந்து பிடிஎஃப் வடிவத்தில் எனக்கு சென்ட் பண்ணி அனுப்புங்க. டவுட் இருந்தால் ஃபோன் பண்ணி கேளுங்க, கிளியர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. மீதி வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் பண்ணலாம்.